செய்திச் சுருக்கம். உள்நாட்டுச் செய்திகள். கிராமிய வீதி அபிவிருத்தி பணிகளின் போது மாவட்ட குழு கூட்டங்களில் முன்வைக்கப்படும் அவசர மக்கள் தேவைகளுக்கு முன்னுரிமை வழங்கி அந்த பணிகளை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நெடுஞ்சாலைகள் அமைச்சின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். 2022ஆம் ஆண்டு இடைநிறுத்தப்பட்ட அனைத்து வீதி அபிவிருத்தி திட்டங்களையும் மீள ஆரம்பிக்குமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். வெளிநாட்டுச் செய்திகள். ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் 2வது பதவிக்காலம் ஆரம்பமானது முதல் 1,75,000க்கும் அதிகமான விசாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த விசாக்களில் பெரும்பாலானவை பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய சட்ட அமலாக்க நடவடிக்கைகள் காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய வலைப்பந்தாட்ட சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவுக்கு எதிராக நேற்று நடைபெற்ற போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற்றுள்ளது. போட்டியின் இறுதிப் புள்ளிகள் 134 என்ற நிலையில் பதிவாகின. இதன்போது 4 சுற்றுகளிலும் இலங்கை வலைப்பந்தாட்ட அணி வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.